யாருமே எதிர்பார்க்காத வகையில உலக நாயகன் கமலஹாசன் அவர்களை பொறுத்தளவுக்கு தன்னோட 237வது படத்துல தமிழ் சினிமாவை வியக்க வைக்கும் வகையில ஒரு திட்டத்தை தீட்டியிருக்காரு. அதற்காக தான் அமெரிக்கா போயிருக்காரு அப்படின்ற தகவலும் வெளியாகி இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி டீடைல்டா பார்க்கலாம். நடிகர் கமலஹாசனை பொறுத்தளவுக்கு அவரோட காலகட்டத்துல பண்ண விஷயங்கள் எல்லாமே கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் ரசிகர்களுக்கே புரிய ஆரம்பிக்கும். அட்டேங்க அப்பா அந்த விஷயத்தை அப்பவே பண்ணியிருக்காரா அப்படின்ற மாதிரி அதிநவீன தொழில்நுட்பத்தை சினிமாக்குள்ள கொண்டு வந்து புது புது அனுபவங்களை கமலஹாசன் கொடுத்துட்டே இருப்பாரு. அதுல அதிகமான ஆர்வத்தையும் காட்டுவாரு. நடிகர் கமலஹாசனை பொறுத்தளவுக்கு இப்ப டக்லை படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு. அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப அமெரிக்காவுக்கு போயிருக்காரு கமலஹாசன். அங்க ஏஐ டெக்னாலஜியை கத்துக்கிட்டு இருக்காரு. இதற்கு அடுத்தபடியா ஸ்டன் மாஸ்டர் அன்பறிவு இயக்கத்துல தன்னோட 237வது படத்தில் நடிக்க இருக்காரு கமலஹாசன். தன்னோட அடுத்த படத்துல சினிமாவை வியக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிநவீன தொழில்நுட்பத்தை கமலஹாசன் அவர்கள் அறிமுகப்படுத்த போறாராம். அதுக்காக தான் இப்ப அமெரிக்கா போயிருக்காரு. இதனால கமலஹாசனுடைய 237வது படமானது தமிழ் ரசிகர்களுக்கு புதுமையான அனுபவத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. டக்லை படத்துல நடிகர் கமலஹாசனோட சிம்பு மற்றும் திரிசா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் பணிகள்லாம் இப்ப விறுவிறுப்பா போய்கிட்டு இருக்கு. இந்த படமானது கோடை கொண்டாட்டமா வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த ஓராண்டா சிலம்பரசன் திரைப்படங்கள் எதுவுமே வெளியாகல. இதனால டக்லை படத்தின் மீதான எதிர்பார்ப்பு சிம்பு ரசிகர்களுக்குமே அதிகமா இருக்கு. இந்த படத்தை மணிரத்னம் அவர்கள் இயக்கியிருக்காரு. நீண்ட நாட்களுக்கு பிறகு கமலஹாசனும் மணிரத்னமும் இணைஞ்சிருக்கிறதுனால தமிழ் ரசிகர்களே அவளோட எதிர்நோக்கி காத்திருக்காங்க. சரி, ஓகே, நீங்க மக்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. கமலஹாசனோட டக்லை படத்தின் மீதான எதிர்பார்ப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ற உங்களோட கருத்துக்களை